ஜட்ஜ்மெண்ட். விசா ஜட்ஜ்மெண்ட். இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு இந்த எக்ஸாம், அதுவும் இந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 வருஷம் கிளாஸ் எடுத்ததுலே ரொம்ப முக்கியமான நோட்டிபிகேஷன் இதுதான் எனக்கு. ஜட்ஜ்மெண்ட். இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் விசா இருக்கிறது. ரேஞ்ச் ஜட்ஜ், ரைட். சப்ஜெக்ட் எது, வெர்ப் எதுன்னு பார்க்க போறோம். இல்லையா? பர்சனல் லா நார்ம்ஸ். பர்சனல் லாக்குன்னு போடக்கூடிய ரூல்ஸ். என்னது, ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸாங்க? பாசிவ் வாய்ஸ் முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் இருக்குது. என்னது அப்படின்னா, டி வெர்ப் பிளஸ் V3 பிளஸ் பட்டது. யூஸ் பண்ணப்பட முடியாது. கேனு கெனாட்னா, கேன்னா முடியும் அர்த்தம், கெனாட்னா முடியாதுன்னு அர்த்தம். கேன் எப்பவுமே எபிலிட்டியே காமிக்கும். எபிலிட்டி, என்னால பண்ண முடியும், பண்ண முடியாது, அதுதான் கேன் கெனாட். சரியா? வில்னா பண்ண மாட்டேங்க. வில் நாட்னா பண்ண மாட்டேன்னு அர்த்தம். கெனாட்னா பண்ண முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வில் நாட்னா என்னால பண்ண முடியும், நினைச்சா பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டேன். கெனாட் அப்படின்னா பண்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, இதுல என்ன சொல்றாங்க? பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? பர்சனல் லா நார்ம்ஸ் cannot be used, யூஸ் பண்ணப்பட முடியாது. ரைட். எதுக்கு? டு இன்வாலிடேட். இன்வாலிடேட் என்னது? வேலிட் ஆகுறதுனா கரெக்ட்னு சொல்றது. இன்வாலிடேட் பண்றது எப்படின்னா செல்லாதுன்னு சொல்றது. ஸ்ரீராம் எங்க சொல்லுங்க. இன்வாலிடேட் இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ். எதை வந்துட்டு வேலிட் இல்லைன்னு சொல்ல போறாங்க? இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ். இன்டர்னா பிட்வீன். இன்டர் ஸ்கூல் காலேஜஸ், சாரி, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா ஒரு ஸ்கூலுக்கு உள்ளயா நிறைய ஸ்கூல் வருவாங்க? நிறைய ஸ்கூல் வரும். இன்ட்ரா ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு உள்ள, ஸ்கூலுக்கு உள்ள. இன்ட்ரா ஸ்கூல்னா, இன்டர் ஸ்கூல்னா பிட்வீன் ஸ்கூல்ஸ். சரி, இன்டர்ஃபெய்த்னா என்னது? ரெண்டு வேற வேற மதங்களுக்கு நடுவுல மேரேஜஸ் பண்றாங்கன்னா அத இன்வாலிடேட் பண்ண முடியாது. எதை வச்சு பண்ண முடியாது? ரைட். பர்சனல் லா நார்ம்ஸ் பயன்படுத்தி இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ் இன்வாலிடேட் பண்ண முடியாது. ரைட், சூப்பர். நெக்ஸ்ட். It is an old principle that ignorance of law is no ரொம்ப முக்கியமான சூப்பரான ஒரு லா. என்னது அப்படின்னா, இட் சப்ஜெக்டா, இஸ் வெர்ப் அண்ட் ஓல்ட் பிரின்சிபல். ஆன்ங்கிறது அடுத்த வார்த்தைக்கு தான் போடணும். ஓ ஆனோ நெக்ஸ்ட் வேர்டுக்கு தான் போடணும். சரியா? பிரின்சிபலுக்கு போடக்கூடாது. ஆர்டிகளுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். ஓ ஆனோ நவுனை வச்சு போட மாட்டோம், நெக்ஸ்ட் வேர்டை வச்சு தான் போடும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. கரெக்டா? ஆனாங்க எலிஃபென்ட்டுக்கு என்ன போடுவோம்? இங்கிட்டு நான் அண்ட் போடும்போது எதை தான் பார்க்கணும்? நெக்ஸ்ட் வேர்டு தான் பார்க்கணும். சரியா? ரைட். அண்ட் வந்துச்சுன்னா நவுனு சிங்குலர் நவுன் வருமா, ப்ளூரல் நவுன் வருமா? சிங்குலர் நவுன். It is an old principle that. that பார்த்த உடனே என்னன்னு தெரியும்? that என்னது? என்ன பிரின்சிபல்ங்கிறது? பிரின்சிபல்னு என்னதுமா? கொள்கை. என்ன கொள்கைங்கிறது பின்னாடி சொல்றாங்களான்னு சொல்லுங்க. என்னது? ignorance of law. சொல்லுங்க. எனக்கு ரூல்ஸ் தெரியாதுங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. சரியா? இது ஒரு பழமையான பிரின்சிபல். ரைட். அடுத்த வார்த்தை எந்த வார்த்தை இருக்கு? எவிடென்ட்லி. எவிடென்ட்லிங்கிறது அட்வர்ப். இந்த சென்டென்ஸை பத்தி பேசக்கூடிய அட்வர்ப். அட்வர்ப்னா என்னது? வேர்பை பத்தி பேசும், அட்ஜெக்டிவ பத்தி பேசும். அடுத்தது நவுனையும் ப்ரோனவுனையும் பத்தி பேசினா மட்டும் அதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், டோட்டல் சென்டென்ஸ், இதை எதை பத்தி பேசினாலும் அதுக்கு பேர் அட்வர்புங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வேர்பை பத்தி பேசினா அட்வர்ப், அட்வர்பை பத்தி பேசினாலும் அட்வர்ப், அட்ஜெக்டிவ பத்தி பேசினா அட்வர்ப், ப்ரிபோஷனை பத்தி பேசினா அட்வர்ப், கன்ஜங்ஷனை பத்தி பேசினா அட்வர்ப்,
டோட்டல் சென்டென்ஸ் பத்தி பேசினாலும் அது டோட்டல் சென்டென்ஸ் பத்தி பேசக்கூடிய அட்வர்ப், ரைட்? எவிடென்ட்லி பாட்டுங்க. இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும், இந்த இடத்துல சென்டென்ஸ் அட்வர்ப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஏன் இன்வர்ஷன் போடல? இன்வர்ஷன் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுடுங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். இல்ல அப்படின்னா நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் வரும். நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இன்வர்ஷன் போடுவாங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணி சொல்லிருக்கணும்? டெஸ்ட் பண்ணி சொல்லிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே இங்க இல்ல, அதனால என்ன போடல? இன்வர்ஷன் போடல, ரைட்? திஸ் இருக்கா? திஸ் என்னது? திஸ்ங்கிறது என்னதுங்க? திஸ்க்கு எத்தனை மீனிங் இருக்கு? திஸ்க்கு எத்தனை மீனிங் இருக்கு? ரெண்டு மீனிங் இருக்கு. என்னதுடா? இதுவா அதுவா? அது திஸ்னா என்னது? இது இந்த ரெண்டு மீனிங் இருக்கு. இங்க என்ன மீனிங்? இது இது சரியா? இங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு, ப்ரோனவுன் வந்திருக்கு, ரைட்? இந்த மீனிங்ல திஸ் அப்ளைஸ். திஸ்னா என்னது? திஸ்ங்கிறது எதை சொல்லுது? பிரின்சிபல். The principle applies, right? Not only to offenders. Offendersக்கு மட்டும் இந்த பிரின்சிபல் கிடையாது, ஆனா ஜட்ஜஸ்க்கும் இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறாங்க. சரி, நாட் ஒன்லி பட் ஆல்சோக்கு பின்னாடி கரெக்டா வந்திருக்கா? நாட் ஒன்லி பின்னாடி டு நவுனு, பட் ஆல்சோக்கு பின்னாடி ரைட். இங்க பாருங்க, எவிடென்ட்லி திஸ் அப்ளைஸ் டு அஃபெண்டர்ஸ். அப்படிதானே? அப்ளைஸ் டு அஃபெண்டர்ஸ். டு என்னதுங்க? டெஸ்டினேஷன் தானே. டு ப்ரிப்போஷன் நம்மளுக்கு தெரியும். டுங்கிறது என்ன ப்ரிப்போஷன்? டெஸ்டினேஷன். யாருக்கு அப்ளை ஆகுங்கிற டெஸ்டினேஷன், ரைட்? நெக்ஸ்ட் த ரைட் த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் உடைய ஆர்டர் 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 the Madhya Pradesh High Court's order declining to give what protection? யாருக்கு protection கொடுக்க மாட்டாங்க? To a couple on the ground reason that normal conjunction. என்ன reason? A marriage between a Muslim man and a Hindu woman will not be valid even if registered under the Special Marriage Act 1954. கரெக்டா வந்திருக்கு. ரிஃப்ளெக்ஸ். ஏன்னா இவ்வளவு நேரம் எனக்கு ஃபைனைட் வேவே வரல. ரிஃப்ளெக்ஸ் பார்த்திருக்கணும். அதை ரிஃப்ளெக்ஸ் அண்ட் இன்கிரெடிபிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லா. சென்டென்ஸ் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த டிக்ளைனிங் என்னது? யூனைஜி ஆஸ் அட்ஜெக்டிவ். ஓகே, கனெக்டராகவும் வருது. கனெக்டர் தெரியலனா அட்ஜெக்டிவ்னாவது தெரியணும். யார் தான் டிக்ளைன் பண்றா? கோர்ட்டுடைய இந்த ஆர்டர் தான் டிக்ளைன் பண்ணுது. என்ன டிக்ளைன் பண்ணுது? கொடுக்க மாட்டேன்னு டிக்ளைன் பண்ணுது. என்ன கொடுக்க மாட்டாங்க? ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? கப்பலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு டிக்ளைன் பண்ணுது. என்ன காரணம் அப்படின்னா, மேரேஜ் பிட்வீன் முஸ்லிம் மேன் அண்ட் ஹிந்து உமன் வில் நாட் பி மேன். அப்போ ஒரு கப்பல் வந்துட்டு என்ன கேக்குறாங்க? ப்ரொடெக்ஷன் கேக்குறாங்க. ப்ரொடெக்ஷன் கேட்கறதுக்கு இந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது? கொடுக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் என்னது அப்படின்னா, உங்க மேரேஜ் என்னது கிடையாது? வேலிடு கிடையாது. சரி, வேலிடு கிடையாது. அடுத்தது ரைட். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. ஈவன் இஃப்னா என்ன அர்த்தங்க? ஈவன் இஃப்னா என்ன அர்த்தம்? தோ, ஆல்தோ, ஈவன் தோ. ஈவன் இஃப் கூட வேற ஏதோ படிச்சிருக்கோம், ஞாபகம் வர மாட்டேங்கிறேன். ஆல்பியட் படிச்சிருக்கோம், அப்படிதானே? ஆல்பியட், ரைட். இங்க ரெஜிஸ்டர்னு இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் சப்ஜெக்ட் போடணும்னு நினைக்கிறேன். என்ன போடணும்? என்ன போடலாம்னு நினைக்கிறேன்? நான் என்ன போடுறேன்? இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் நான் போடுறேன். சரியா? இட் என்னதுன்னு சொல்லுங்க. மேரேஜ். அந்த மேரேஜ் இஸ் ரெஜிஸ்டர்ட் எதுக்கு கீழே? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954, ரைட்? இதுக்கு சப்ஜெக்ட் தேடணும்ல. ரிஃப்ளெக்ஸுக்கு. ரிஃப்ளெக்ஸுக்கு சப்ஜெக்ட் என்னது? ஆர்டர். இந்த ஆர்டர் தான் என்னது அப்படிங்கிறது ஃபுல்லா சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 ரெஜிஸ்டர் பண்ணா கூட அந்த மேரேஜ் என்னது கிடையாதா? வேலிட் கிடையாதா? இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? பின்னாடி பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருவாங்க? வாசிக்கும் போதே தெரியுங்க நெகட்டிவ் வரும். ரிஃப்ளெக்ஸ் அண்ட் இன்கிரெடிபிள் அட்ஜெக்டிவ். அண்ட் எதுக்கு போட்டிருக்காங்க? இன்கிரெடிபிள்.
அண்டர்ஸ்டாண்டிங்கிறது noun ஆஃப் த லா. ஆஃப்க்கு மீனிங் என்னதுங்க? லா உடைய இன்கிரெடிபிளான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணு. ரைட். கிரெடிபிள்னா நம்ப முடியும், இன்கிரெடிபிள்னா நம்ப முடியாத. கிரெடியுலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சொன்னாலும் நம்பிடுவாங்க, இவங்களை நம்பலாம் அப்படிங்கிறது கிரெடிபிள். பாசிட்டிவ் வார்த்தை. கிரெடியுலஸ் அப்படின்னா என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ரைட். ரைட். இப்போ டோட்டல் கதையுடைய ஒரு கிரக்ஸ் தெரிஞ்சிச்சு, அப்படிதானே? தெரிஞ்சிச்சு. இப்போ ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாப்ல? ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ரைட். இந்த ஜட்ஜ் எக்ஸாமின் என்ன எக்ஸாமின் பண்றாரு? முஸ்லிம் லாவுடைய ட்ரீட்டிசஸ். இதுக்கு என்ன ட்ரீட்டிஸ் என்னதுங்க? ட்ரீட்டிசஸ் என்னது? அக்ரிமெண்ட்ஸ். இல்லையா? இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம், முஸ்லிம் லா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி என்ன கன்க்ளூட், யார் கன்க்ளூட் பண்றாங்க? ஜட்ஜ் தான் கன்க்ளூட் பண்ண போறாரு. தட்ங்கிறது என்னது? நார்மல் கன்ஜங்ஷன் முஸ்லிம் cannot marry கிடையாது. என்ன இருக்கு? cannot marry. அப்படின்னா மேரி பண்ண யார? idolatrous or fire worshipper. ரைட். மீனிங் என்னது? யாரு சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? ஹிந்து வர்ஷிப்பர்ஸ் சொல்றாங்க. முஸ்லீம் லா படி முஸ்லீமால எதை யாரை மேரேஜ் பண்ண முடியாதா? ஐடாலட்ரஸ். இது ஃபீமேல் ஃபெமினின் ஃபார்ம். இது சரியா? ஐடாலேட்டர்ங்கிறது மேல் ஃபார்ம், ஐடாலேட்ரஸ் அப்படின்னா ஃபீமேல் ஃபார்ம். ஆர் ஃபயர் வர்ஷிப்பர்னு ஹிந்துஸ் சொல்றாங்க. ரைட். as such a marriage would be irregular. asக்கு என்ன மீனிங் இருக்குது? whileனு ஒரு மீனிங் இருக்குது, பிகாஸ்னு ஒரு மீனிங் இருக்குது, போல அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு, இதை போலன்னு ஒரு மீனிங் இருக்கு. மூணுல எந்த மீனிங் இது? பிகாஸ். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு மேரேஜ் முன்னாடி சொல்லிட்டாங்களா? இப்படி ஒரு மேரேஜ் would be verb, would be irregular, irregular-ஆ இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட். சொல்றது யாரு? ரைட். the SMA was passed precisely adverb. to allow. to allow பத்தி பேசுறது தான் precise. exactly to allow interfaith couples to get married without the requirements of marriage rituals associated with their religions. Right. SMA பாஸ் பண்ணது எக்ஸாக்டா எதுக்கு அப்படின்னா அலோவ் பண்றது. என்ன அலோவ் பண்ணணும்? interfaith couples. Right. to get married. பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு தோணணும். இங்க கெட்டுங்கிறது காசெட்டிவ் வேர்ப். இது V3 சப்ஜெக்டிவா வரும். கெட் மேரிட் அடிக்கடி வரும். சரியா? got married. ரைட். இது V3 சப்ஜெக்டிவ். கெட் மேரிட் விதவுட் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னதுமா? விதவுட் என்னது? ப்ரிபோசிஷன். இது இல்லாமல், இதனுடன் அப்படின்னா வித். இது இல்லாமல் அப்படிங்கிறது விதவுட். விதவுட் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் ரிச்சுவல்ஸ் உடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்டர்ஃபெய்த் கப்பிள்ஸுக்கு அலோவ் பண்றதுக்காக தான் எக்ஸாக்டா SMA பாஸ் பண்ணப்பட்டது. ரைட். marriage rituals associated with V3 as adjective. Third preposition. associated with எந்த வார்த்தை இருக்குது? பெயர்னா எந்த வார்த்தை? கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவர்களுடைய ரிலேஷன்ஸ். இதுக்குதான் இந்த லாவே இருக்குது. அடுத்தது for a court to dissect. dissect என்னது? பிரிக்கிறது. dissect the personal law requirements of the parties to enter into a valid marriage when all they wanted was police protection to appear before the marriage registration officer is nothing short of bizarre. Right. bizarre தான். சரியா? ஃபார் ப்ரிப்போஷன் கோர்ட்டு ப்ரிப்போஷனல் ஆப்ஷன். கோர்ட்டுக்கு என்ன தேவையா இருக்குது? கோர்ட்டு தான் என்ன பண்ணுது? பிடிக்குது. எதை? த பர்சனல் லா ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். பர்சனல் லான்னு எதுங்க சொல்றாங்க? அவங்களுடைய ரிலிஜியஸ் லாவை சொல்றாங்க. பர்சனல் லா ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போஷன். பார்ட்டிஸ் உடைய பர்சனல் லா ரெக்குவயர்மெண்ட்ஸை
டைசெக்ட் பண்ற இந்த கோர்ட்டுக்கு எதுக்கு பார்ட்டிஸ் ரைட் பின்னாடி என்ன இருக்கு டு யாரு போக போறா டு என்டர் இன்டு அ வேலிட் மேரேஜ் யார் உள்ள போக போறாங்க யாரு பார்ட்டிஸ் என்ன பண்ண போறாங்க என்டர் பண்ண போறாங்க ரைட் பார்ட்டிஸ் உள்ள போற அந்த உள்ள போக போறாங்க அதுக்கு பர்சனல் லா ரெக்குயர்மெண்ட்ஸ் யாரு பிடிக்கிறா கோர்ட் பிடிக்கிறாங்க when எப்போ எப்போ இதெல்லாம் நடக்கு தெரியுமா all they wanted was பாட்டுங்க all they wanted was பிடிங்க all that they wanted was all was all was அவங்களுக்கு all சப்ஜெக்ட்டுங்க all சப்ஜெக்ட் all வரும்போது வாஸ் சிங்குலர் போடுவோம் ஆளுக்கு சிங்குலர் போடுவோம் சரியா டூரல் போடாதீங்க ஆளுக்கு சிங்குலர் போடுங்க மெயினா இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது சரியா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே என்னதுதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான் வேணும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் டு அப்பியர் யார் அப்பியர் ஆக போறா கப்பிள்ஸ் அப்பியர் ஆக போறாங்க யாருக்கு முன்னாடி பிஃபோர் த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஃபோர் ப்ரிப்போஷனா கன்ஜங்ஷனாங்க இங்க எப்படி வந்திருக்கு இங்க எப்படி வந்திருக்கு ப்ரிப்போஷனா வந்திருக்கு பிஃபோர்ங்கிற வார்த்தை ப்ரிப்போஷனா கன்ஜங்ஷனா ரெண்டு மாவுமே வரும் சரியா கன்ஜங்ஷனா வரும் ப்ரிப்போஷனாவும் வரும் இங்க எப்படி வந்திருக்கு ப்ரிப்போஷனா வந்திருக்கு ரைட் இஸ் வேர்பா இதுக்கு சப்ஜெக்ட் என்னது இதுக்கு சப்ஜெக்ட் என்னது போலீஸ் ப்ரொடெக்ஷனா ஆளா personal law to dissect what the personal law to dissect the object police protection ஆளா ஆள் கிடையாது சரி இது தேடணும் தேடணும் லாஜிக் யூஸ் பண்ணி தேடிட்டு எனக்கு சொல்லணும் சரியா ரொம்ப சூப்பரா இருக்குது பின்னாடி பார்க்க போறேன் எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரணும் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் என்ன அர்த்தங்க பின்னாடி வரது வச்சாங்க சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் பிசார்னு என்ன அர்த்தம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குதா ஸ்ட்ரேஞ்சா இல்லையா ஸ்ட்ரேஞ்சா நத்திங் ஷார்ட் ஆஃப் பிசார் ஃபர்ஸ்ட் கதையை புரிஞ்சுக்கிடுங்க கதையை புரிஞ்சுக்கிடுங்க கதை ஸ்ட்ரேஞ்சா இருக்கா ஸ்ட்ரேஞ்சா இல்லையா ஸ்ட்ரேஞ்சா தானே இருக்கு அப்ப இவங்க ஸ்ட்ரேஞ்சா இல்லைன்னு சொல்றாங்களா இருக்குங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறதுக்கு ஷார்ட்டா இல்ல ஷார்ட் ஆஃப்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணல ஷார்ட் ஆஃப்னா என்ன அர்த்தங்க அந்த விஷயத்தை இன்னும் ரீச் ஸ்ட்ரேஞ்சுங்கிறது இங்க இருக்குன்னா இன்னும் ஸ்ட்ரேஞ்சா ஆகல அப்படின்னா ஷார்ட் ஆஃப் பிசார் ஷார்ட் ஆஃப்னா இன்னும் அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணலன்னு அர்த்தம் ஷார்ட் ஆஃப் பிசார்னா ஸ்டேஜை ரீச் பண்ணல இவங்க என்ன சொல்றாங்க நத்திங் ஷார்ட் ஆஃப் பிசார்னா என்ன அர்த்தம் ஸ்டேஜை ரீச் பண்ணாம இல்லைன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணாம இல்ல பேசிக்கா இது என்னது நத்திங் ஷார்ட் ஆஃப்னா கம்ப்ளீட்லின்னு அர்த்தம் ஆமா மத்தவங்க வீட்டுக்கு போய் கண்டுபிடிக்கணும் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் பிசார் அப்படின்னா ஷார்ட் ஆஃப் பிசார்னா இப்ப சொல்லிட்டேன் ஷார்ட் ஆஃப் பிசார்னா என்னது பிசாருக்கு ரீச் நீங்க நல்லா மேல இருந்து வாசிக்கீங்க இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு தானே சொல்லணும் அதான் டைட்டில் என்னது ரேஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் தான் நான் சொல்ல போறேன் நான் என்ன சொல்றேன் ரேஞ்சுக்கு ரீச் ஆகாம இல்லைன்னு சொல்ல போறேன் ஷார்ட் ஆஃப் பிசார் அப்படின்னு அர்த்தம் he is short of answers என்ன அர்த்தம் ஆன்சர் இருக்கா இல்லையாங்க ஆன்சரை அவன் என்ன பண்ணல இன்னும் ரீச் பண்ணல அப்ப இது என்ன அர்த்தம் பிசார இன்னும் ரீச் நெகட்டிவ் இருக்காங்க
ஒரு நெகட்டிவ் இருக்கா? கீழே என்னது இருக்குது? ஒரு 2 நெகட்டிவ் சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுற பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். டபுள் நெகட்டிவ்ஸ் ஏன்டா எழுதி உசுர வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ரொம்ப அழகா இருக்கும். மீனிங் சொல்லுங்க. இந்த ஜிமேட் இருக்குல்ல, அதுல எத்த பேராகிராஃப் விட்டுருக்காங்களோ அதே மாதிரி பேராகிராஃப் ஹாப்பியா இல்லாம என்ன அர்த்தம்? ஹாப்பியா கிடையாது ஆன்சர். நான் எப்பயுமே ஹாப்பியா இருக்கு, அதுதான் ஆன்சர். எவர்னு என்ன அர்த்தங்க? எவர்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே கிடையாது. எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும், எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் அத்தனை தடவையுமே என்னது கிடையாது. ஹாப்பியா இல்ல. எவருக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? எவரா? ஆல்வேஸ். எவர்னா எத்தனை தடவைன்னு சொல்றது, எவர்னா டைம்ஸ் சொல்றது. நெவருக்கு ஆப்போசிட் வந்துட்டு ஆல்வேஸ். ஆல்வேஸ் என்ன அர்த்தம்? எத்தனை தடவை நடந்தாலும் அத்தனை தடவை. நெவர்னா எத்தனை தடவை நடந்தாலும் அத்தனை தடவையும் கிடையாது. நெவர் நாட் பி ஹாப்பினா சந்தோஷமா இல்லாம இருக்கவே மாட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்னு. இதுதான் டபுள் நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்றதுக்கான ரீசன். வெறுமனே சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லலைங்க. அவங்க என்ன சொல்றா? எப்பவுமே சந்தோஷமா இல்லாம இருக்க மாட்டேன். ஆல்வேஸ் போட்டு போயிடலாம், அழகா இருக்காது. இதுதான் ரொம்ப அழகா இருக்கும். இது ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்றான், நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டேடா, நீ நாசமா போயிடுவேன், உனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்றவன்ட்ட போயிட்டு நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றது அழகா இருக்குமா? எப்பவுமே சந்தோஷம் இல்லாம இருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்றது அழகா இருக்குமா? பிரேக் எடுத்துக்கிடுங்க. 8:25 பீச்சு. நல்லா பாத்துக்கிடுங்க, நல்லா நல்லா பாத்துக்கிடுங்க. ஒரு V2ஓ ஒரு V3ஓ வந்து அடுத்த வார்த்தை பை வந்துச்சுன்னா இது ஒரு க்ளூ, மண்டையில ஏத்துக்கிடுங்க. V2ஓ இல்ல V3ஓ வந்து அடுத்த வார்த்தை பை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது V3 தான். சரியா? அடுத்த வார்த்தை பை வந்துச்சுன்னா V3 சொல்றது புரிஞ்சுக்கணும். V3 வந்தா பை வரும் நான் சொல்லல. V3 வந்தா பை வரும் நான் சொல்லல. பை வந்துச்சுன்னா V3 வரும். இது V2வா V3 டவுட் வருது. அடுத்த வார்த்தையை நான் பாக்குறேன், பை இருக்குது. சோ கண்டிப்பா இது என்னதுதான்? V3 as adjective. கொஸ்டின் ரைஸ் பண்ணப்பட்டுச்சு யாருனால? ஜஸ்டிஸ் GS அலுவாலியா. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, whether the interfaith marriage that was நிப்பாட்டுங்க. இத பார்த்த உடனே ஒண்ணு தோணணும். என்ன தோணணும்? என்னது? அட்ஜெக்டிவ் கிளாஸ். இங்க என்ன இருக்குது? சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கான verb இன்னும் நம்ம பார்க்கல. that எதை ரெஃபர் பண்ணுது? இன்டர்ஃபெய்த் மேரேஜ் வாஸ் இன்டெண்டட். இன்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. எதுக்கு? ரெஜிஸ்டர் பண்ணப்படுறதுக்கு இன்டெண்ட் பண்ணப்பட்டது. இதுவும் பாசிவ். பாசிவ் இன்ஃபினிட்டிவ் 2B plus V3. டைப்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் 2 கிளாஸ் 2.5 மணி நேரத்துக்கு இருக்கு. இன்ஃபினிட்டிவ் உடைய டைப்ஸ் பார்க்கலைன்னா பாத்துருங்க. ரெஜிஸ்டர் பண்ணப்படுறதுக்கு இன்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. எது? இன்டர்ஃபெய்த் மேரேஜ். ரைட். ரெஜிஸ்டர் பண்ணப்படணும். எதுக்கு கீழே? ரைட். வில் பி பார்த்த உடனே மேல போயிடும். இன்டர்ஃபெய்த் மேரேஜ் will be valid under Muslim law is இந்த இருக்குல்ல, இஸ் இருக்குல்ல, என்னது? இஸ் வேர்பா? இஸ்க்கு சப்ஜெக்ட் என்னது? the question is. இங்க பாருங்க. கம்மியா இருக்கணுமா? நான் அதிகமா கத்துறேன்னா ஒண்ணு இல்ல, நோட்டிபிகேஷன் வந்திருக்குல்ல, அதனால கொஞ்சம் கத்துறேன். அதுக்கப்புறம் சரியாயிடும். கலட்டிடுங்க. கொஸ்டின் raised by Justice GS அலுவாலியா. இதுதான் கொஸ்டின்.
question is completely irrelevant. irrelevantங்கிறது adjective. irrelevant இருக்கிறது எது question. எப்படி irrelevant? adjective பத்தி பேசக்கூடிய adverb is completely irrelevant to preposition. கேஸ்ங்கிறது prepositional right to destination. கேஸ்க்கு கம்ப்ளீட்டா irrelevant இருக்கு. கேஸ் at hand என்ன அர்த்தங்க? கையில இருக்கிற கேஸுக்கு கம்ப்ளீட்டா irrelevant இருக்கு. சரி, என்ன கேள்வி கேக்குறாரு? நீங்க வந்துட்டு இப்போ ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. எதுல? SCMA பார்த்து வச்சுக்கிடுங்க இதெல்லாம், சரியா? SCMA ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. இது வந்துட்டு எதுல வேலிடா இருக்குன்னு கேக்குறாரு? முஸ்லீம் லால வேலிடான்னு கேக்குறாரு. இந்த கேள்விதான் கம்ப்ளீட்டா, ஏன்னா இந்த முஸ்லீம் லால எல்லாம் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதாங்க? ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னுதான் எதை கொண்டு வந்தாங்க? இந்த சென்டென்ஸ் இருந்துச்சா இல்லையாங்க? இருந்துச்சா இல்லையா? was passed precisely to allow interfaith couples to get married without the requirements of marriage rituals associated with their religions. முஸ்லிம்லால பாஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க? இந்த ஜட்ஜ், இந்த ஜஸ்டிஸ் என்ன கேக்குறாரு? இந்த எஸ்எம்ஏ ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களே, இது முஸ்லிம்லால பாஸ் ஆகுமான்னு கேக்குறாரு. ஆகுமா ஆகாதாங்க? அதுக்கு தான்டா எஸ்எம்ஏ கொண்டு வந்தாங்க. அப்ப இவர் கேட்கிற கேள்வி வந்துட்டு என்னது கிடையாது, சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்கிறார். ரைட்? ஈவன் தோ கவுன்சில் ஃபார் த இருங்க கவுன்சில்னா யார் நம்மளுக்கு தெரியாது. கவுன்சில்னா அட்வொகேட்ஸ். இந்த இடத்துல கவுன்சில்னா அட்வொகேட். ஆக்சுவலா கவுன்சிலுக்கு மீனிங் சொல்லி கொடுத்துருக்கேன், அட்வைஸ். இருந்தாலும் என்னது, இந்த அட்வொகேட் ஃபார் த கப்பலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் இருப்பாரா, அவர் என்ன பண்றாரு? கேஸ் கரெக்ட் ஆர்குமெண்ட் தான் முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு. என்னது கரெக்ட் ஆர்குமெண்ட்? நார்மல் கன்ஜங்ஷன். கரெக்ட் ஆர்குமெண்ட் என்னது அப்படின்னா, the special marriage act would override. override என்ன அர்த்தங்க? ஓவர்ரைட் பண்ணிரும். என்ன பண்ணிரும்? பைபாஸ் பண்ணிரும். இப்படி ஒண்ணு நடுவுல நிக்குது அப்படின்னா அதை தாண்டி போய் அதுதான் ஓவர் ரைடு பண்ணும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் would override the personal law of their respective religions. கரெக்ட் ஆர்குமெண்ட் அது. இவர் கரெக்டா தான் சொல்றாரு. ஈவன் தோ போட்டுட்டாங்க, இவர் கரெக்டா தான் சொல்றாரு. பின்னாடி என்ன வரப்போகுது? நெகட்டிவ் வரப்போகுது. the judge இப்படிலாம் பண்ணா கூட ஜட்ஜி சூஸ் பண்றாரு, எக்ஸாமின் பண்ணணும். என்ன எக்ஸாமின் பண்ணணும்? வெதர் such a marriage, இப்படிப்பட்ட ஒரு மேரேஜ் would be valid or would be void. would be valid or would be void or would be irregular under Muhammadian law. ஒண்ணு இல்ல, இந்த லா வந்து ஓவர் ரைட் பண்ணிரும், இந்த லாவை தாண்டி போயிரும் எஸ்எம்ஏல ரெஜிஸ்டர் பண்ணா அப்படின்னு சொன்னா கூட ஜட்ஜி திரும்ப திரும்ப எதுவும் நிக்கிறாரு? முஸ்லிம் லால நிக்கிறாரு. ஜட்ஜி கன்சீட் பண்றாருன்னா என்ன பண்றாரு? கன்சீட் பண்றாருன்னா என்ன பண்றாருங்க? கன்சீடுனா என்ன பண்றது? அக்ரி பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏதோ சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரைட்? என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா, என்ன மேரேஜ் is performed under SMA. என்ன அர்த்தம்? பொழுது. ஒரு மேரேஜ் எஸ்எம்ஏக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ணப்படும் பொழுது இட்டு எதை ரெஃபர் பண்றாங்க? இட்டு மேரேஜ். இட்டு cannot be challenged. சேலஞ்ச் பண்ணப்பட முடியாது. எதுல? ஆன் த கிரவுண்ட். கிரவுண்ட் என்னது? என்ன காரணம்? நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேண்டேட்டரி மேரேஜ் ரிச்சுவல்ஸ். நீங்க சொல்லுங்க. சொல்றாருங்க, கண்டிப்பா இந்த மேரேஜ் ரிச்சுவல்ஸ் பண்ணணும்னு வச்சிருப்பாங்கல்ல, அத பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கிடுவோம். பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கிடுவோம். இத ஜட்ஜி என்ன பேசணும்? இது பிரச்சனைன்னு சொல்லணுமா, பிரச்சனை இல்லைன்னு சொல்லணுமா? பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? சொன்னாரா?
பாருங்க ஜட்ஜி ஒத்துக்கிறாருங்க, ஜட்ஜி ஆப்போசிட் சைடுல இருக்கிறவர் தான். ஆனா இவங்களுடைய பாயிண்ட் ஒண்ணு ஒத்துக்கிறாரு. நல்லா பாருங்க, யாருடைய பாயிண்ட்? கப்பலுடைய பாயிண்ட். இந்த கப்பலுடைய ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாருன்னா, எஸ்எம்ஏல என்ன பண்ணிக்கிறீங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறோம். அதை என்ன பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. எதுல, என்ன காரணத்துல? கண்டிப்பா மேரேஜ் ரிச்சுவல்ஸ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் நீங்க பண்ணல, அதனால இந்த மேரேஜ் செல்லாதுன்னு சேலஞ்ச் பண்ண ஜட்ஜி இப்ப யார் சைடு பேசுறாரு, அதனால எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, விட்டு கொடுக்கிறாரு. இந்த பாயிண்ட் விட்டு கொடுக்கிறாரு. சொல்றது புரியுதாங்க? இது யாருடைய சைடுல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான், கப்பலுடைய சைடுல தான் ஜட்ஜி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ரைட்டா? the only justifications வந்துட்டு பக்கத்திலேயே வந்துருச்சு. இது வீட்டு வாங்கிட்டுறியா, ஜஸ்டிபிகேஷன்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது ஜட்ஜினால. இஸ் the only justifications, the only justification வரும் தானே. only justification is that normal conjunction. என்ன justificationனா, SMA itself எப்படி வந்திருக்கு, அழுத்தி சொல்றதுக்கு வந்துருக்கு. செல்ஃப் கேஸ் ரெண்டு விஷயத்துக்கு வரும், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சேம்னா செல்ஃப் கேஸ், அழுத்தி சொல்றதுனா செல்ஃப் கேஸ். எஸ்எம்ஏ ப்ரொவைட் பண்ணுது. என்ன ப்ரொவைட் பண்ணுது? தட் நார்மல் கன்ஜங்ஷன். எஸ்எம்ஏ ப்ரொவைட் பண்ணுது என்னது, இந்த parties are within the degrees of prohibited relationship. prohibited relationship உடைய டிகிரிஸ்க்கு உள்ள பார்ட்டிஸ் இருந்தா, இல்ல இருக்கும் பொழுது, it shall not be valid. அப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது யாருடைய பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் யாருடைய பாயிண்ட் முடிச்சுக்கிடுங்க. யாருடைய பாயிண்ட்? ஜட்ஜுடைய பாயிண்ட். ஜட்ஜ் சொல்றாரு, ஜட்ஜ் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காரு. ஏன்டா திருப்பி முஸ்லீம் லாவுக்கு போறேன்னு அவர்கிட்ட போய் கேட்டா, அதுக்கு அவர் சொல்றாரு, நீ எஸ்எம்ஏ வச்சு கல்யாணம் பண்ண. இந்த எஸ்எம்ஏல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் இருக்குது? பார்ட்டிஸ்லாம் எதுக்குள்ள இருக்கணுமா, ப்ராஹிபிட்டட்னா என்னதுங்க, தடை செய்யப்பட்ட ரிலேஷன்ஷிப் உடைய டிகிரிஸ்க்கு உள்ள இருக்கும் பொழுது, இத்தனை எது மேரேஜ் வந்துட்டு வேலிடா? கேள்வி என்ன தெரியுமா, இதுக்குள்ள இவங்க மேரேஜ் வருதா வரலையா, அதான் தெரியாதுங்க நமக்கு, யாருன்னே தெரியாது. சரியா? ஸோ ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் உடைய டிகிரிஸ்க்குள்ள வந்துச்சுன்னா மேரேஜ் வேலிடி கிடையாதுன்னு முஸ்லீம் லா சொல்லல, இந்து லா சொல்லல, சொல்லுது, ஜட்ஜி சொல்றாரு. இதுல இருந்து ஃப்ரம் திஸ், இதுல இருந்து, திஸ்ங்கிறது ப்ரோனவுனா அட்ஜெக்டிவாங்க, திஸ்ங்கிறது ப்ரோனவுனா அட்ஜெக்டிவா, என்னது ப்ரோனவுன். இதுல இருந்து ஹி யாரு, ஜட்ஜி ஒரு கன்க்ளூஷனை இழுக்கிறார். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, மேரேஜ் that is invalid in personal law. பர்சனல் லால இன்வாலிடா இருக்கக்கூடிய மேரேஜ். சப்ஜெக்ட்டுங்க, இது சப்ஜெக்ட், இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆஸ் சப்ஜெக்ட். இது ஃபுல்லா எதை பத்தி பேசுது? இந்த சப்ஜெக்ட்டுக்கு verb எங்க இருக்கு? பர்சனல் லால இன்வாலிடா இருக்குது இல்ல, அப்படிப்பட்ட ஒரு மேரேஜ லீகலைஸ் பண்ண முடியாது. எப்படி? பை ரெஜிஸ்டரிங் இட் அண்டர் த ரைட்ஸ். மீனிங் புரியுதாங்க? என்ன சொல்றாரு, முகமதியன் லா முஸ்லிம் லால இன்வாலிட்னு சொல்லிட்டாங்க, பர்சனல் லால இன்வாலிட்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மேரேஜ நீங்க என்ன பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் பண்ணி லீகலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற. ரைட். சரி, இப்போ கடைசி 3 பாயிண்ட் பாருங்களா. முதல்ல ஆத்தர் ஃபுல்லா எப்படி பேசிட்டே வந்தாரு, கப்பலுடைய சைட்ல பேசிட்டே வந்தாரு. கடைசி 2-3 பாயிண்ட் பேசும்போது நீங்க தான் திட்டத்தனம் பண்ணிருப்பாங்களோ, ஜட்ஜி கரெக்டா பேசுற மாதிரியே இருக்குதுன்னு உங்களுக்கு டிராவல் ஆகும். சரியா? ரைட். அடுத்தது இந்த பாயிண்ட் நீங்க வாசிக்க போறீங்க. இது யாருக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்ல போறீங்க, ஜட்ஜி சைடா கப்பல் சைடா? இட் இஸ் கிளியர்.
கிளியரா இருக்கு. என்ன கிளியரா இருக்குன்னா தட் நார்மல் கன்ஜெக்ஷன். இது வெறுமன ஒரு சாலிட்டரி ப்ரொவிஷன். தட் தட்ங்கிறது சாலிட்டரி ப்ரொவிஷன் சொல்லுது. தட் exists to prevent the act from being misused to solemnize the marriage of those in prohibited relationships, and does not mean that every interfaith marriage has to be scrutinized for compliance with personal law requirements. அதான் எழுதியிருக்காங்க. யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு தானே கேட்டேன். யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க? உங்களுக்கு சப்போர்ட்டாவா? யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க? கப்பலுக்கா ஜட்ஜுக்கா? ஜட்ஜுக்கா? எத்தனை தடவை வாசிச்சோம்? ஒரு தடவை தான் வாசிச்சோம். நான் வாசிக்கலைங்க, நீங்க பாக்காதீங்க. நான் உண்மையிலே வாசிக்கல. ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுங்கன்னு சொன்னேன், ஒரு இதை எடுத்து தந்துட்டாரு. எனக்கு தெரியாது. சிங்கிள் டைம் ரீடிங்ல வரணும். யாருக்கு தெளிவா உறுதியா 100% இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு யாரு சொல்லுங்க? கையை தூக்கி சொல்லுங்க. யாருக்கு? கப்பல் தான் சப்போர்ட் பண்றாரா? சரி. ரைட், சூப்பர். கண்ட சொல்லிட்டாங்க. தெளிவா புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராமர் தான் படிக்கணும்னு அர்த்தம். போர்ஷன் படிச்சிட்டீங்களாமா? படிச்சீங்களா? கனெக்டர் படிக்கல இல்ல? இட் இஸ் கிளியர் தட் என்ன தெளிவா இருக்குன்னா இது வெறுமான என்னதான் ஒரு சாலிட்டரி ப்ரொவிஷன் ஒண்ணு இல்லைங்க. பேருக்கு இருக்கக்கூடியது. வெறும் சல்யூட் மட்டும் அடிக்கிறதுக்கு இருக்கு. வெறும் பேருக்கு இருக்கு. அதான் சாலிட்டரி ப்ரொவிஷன். எது? எஸ்எம்ஐயா? மேல ஒண்ணு சொன்னார்லங்க. என்னது? மேல ஒண்ணு சொன்னார்ல, ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்னா அது எதுல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது சொன்னார்ல. அது வெறுமன பேருக்கு இருக்கிற பொசிஷன் தானா? இது எதுக்கு இருக்குது? எதுக்கு இருக்குது தெரியுமா? பிரிவென்ட் பண்றதுக்கு இருக்குது. என்ன பிரிவென்ட் பண்ணணும்? ஆக்ட் வந்துட்டு ஃப்ரம்க்கு பின்னாடி என்ன இருக்குது? கரெக்டா தப்பா? ஃப்ரம்க்கு பின்னாடி பீயிங் மிஸ்யூஸ்ட் கரெக்டாங்க. ஃப்ரம் மிஸ்யூசிங் வராதா? பீயிங் மிஸ்யூஸ்டுக்கு பேர் என்னது? பீயிங் மிஸ்யூஸ்டுக்கு பேர் என்னது? ஃப்ரம் பீயிங் மிஸ்யூஸ் இருக்குல்ல ராஜா, ஃப்ரம் மிஸ்யூசிங் வராதா? சரி, பீயிங் மிஸ்யூஸ்ட் என்னது? சொல்லுங்க, பீயிங் மிஸ்யூஸ்ட் என்னது? தெரியாது. என்ன பேசு? என்ன பேசு? பீயிங் மிஸ்யூஸ்ட் என்னதுன்னு சொல்லு. காசு இல்லையே. பீயிங் மிஸ்யூஸ்ட் என்னன்னு சொல்லு. பிளட், ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் எல்லாம் கலந்து இதெல்லாம் கிளாஸ் எடுத்துருக்கு. பீயிங் மிஸ்யூஸ்ட் என்னது? பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்குறேன். ஏன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிச்சுன்னா தான் மிஸ்யூசிங் ஏன் வரலன்னு தெரியும். மிஸ்யூசிங் போடுவாங்க. இதாங்க சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மெயின்ஸ்ல. மிஸ்யூசிங் போடவா? அடுத்தது சரி, இதோட கிளாஸை முடிச்சிருவோம். டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஒரு நாளாவது நான் ஆபீஸ் சீக்கிரம் போய்க்கிறேங்க. நம் போசிஷன் கரெக்டா? போர்ஷன் தானேங்க. என்ன வரணும்? வருதா வரலையா? இது சரி, ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். எது கரெக்ட்னு சொல்லுங்க. விஷயங்கள்லாம் புக்கில் நான் படிக்கவே இல்லைங்க. எனக்கு அதான் மனசு வலிக்கும். நான் புக்கில் படிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட எனக்கு பெருசா தெரியாது. பத்தி நானா உட்காந்து யோசிச்சு லைட் பல்ப் நம்மளுக்கு எரிஞ்சு அதுல எடுத்த கிளாஸ்.
சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். அது யாரு? இல்ல எது கரெக்ட் ஏன் கரெக்ட்? இல்ல எது கரெக்ட் ஏன் கரெக்ட்? படிக்கலாம் பாத்துக்கங்க ராஜா. மெயின்ஸுக்கு இதுதான் கொஸ்டின். வேற இன்ஃபினிட்டுக்குலாம் போகாதீங்க, தாங்காது. இது ஏன் தப்புன்னு நான் கேட்டேன். இது தப்பு ஓகே, அதுவே பாதி பேருக்கு தெரியாது ரைட்டா. பாதி பேருக்கு இது தப்புன்னு தெரியும், இது கரெக்ட்னு தெரியும். ஏன் கரெக்ட்? இதுக்கு பேர் என்னது? இது என்னது? இதுக்கு பேர் என்னது? பேர் என்னது ராஜா? ஆஃப் ப்ரிப்போர்ஷனாங்க. பின்னாடி ஒரே ப்ரிப்போர்ஷனல். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இங்கேயும் ப்ரிப்போர்ஷன். இது ஒருவேளை கரெக்டா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னதுதான்? ரெண்டு தான். சரி, இங்க ஆஃப் இருக்கு. இதை யூஸ் பண்ற ஆக்ஷனை பண்றது யாரு? யூஸ் பண்ற ஆக்ஷனை பண்றது யாரு? ஒருவேளை கரெக்டா இருந்துச்சுன்னா யாரு? ஐ. நடக்கிற வெயிட் பண்ற ஆக்ஷனை பண்றது யாரு? வெயிட் பண்ற ஆக்ஷனை பண்றது யாருங்க? இங்க எதுக்கு பீயிங் யூஸ்டு போடுறோம்? இங்க இருங்க 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 இருங்க. இங்க ஒரு ஆக்ஷன் வரப்போகுது கரெக்டா? ஒரு ஆக்ஷன் வரப்போகுதுங்க. இதுக்கு இங்க வர்ற ஆக்ஷனுக்கு டூவரா யார் இருக்கா? இங்க வர்ற ஆக்ஷனுக்கு இவரு ரிசீவரா இருந்தா என்ன பண்ணுங்க? கேட்கறது புரியுதாங்க? இங்க ப்ரிப்போசிஷன் போட்டுட்டீங்க. இங்க ப்ரிப்போசிஷன் போட்டுட்டீங்க, பின்னாடி ஒரு ஜெரண்ட் போடணும். ஜெரண்ட்னா என்னது? V1 ரைட்ஸ். ஆனா இந்த இடத்துல ஆக்ஷனை பண்ற மாதிரி வந்தாருன்னா பிரச்சனை இல்ல, V1 இன்ஜி போட்டுருவீங்க. ஆக்ஷனை ரிசீவ் பண்ற மாதிரி வந்தாருன்னா அப்ப நீங்க என்ன போடணும்? இங்க என்ன போடணும் தெரியுமா? being is V3 போடும். ஏன்னா இதுலதான் என்ன இருக்குது? ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி V1 ing ஜெரண்டும் இருக்குது, V verb plus V3 என்னது இருக்குது? பாசிவ் இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேரு பாசிவ் ஜெரண்ட். இப்படிக்கு கிளப்பிடலாமான்னு தானே யோசிக்கிறீங்க? பேரு பாசிவ் ஜெரண்ட். சரி, இதை என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கும். நீங்கம்மா அடுத்த ஜனவரி ஆயிரும் நினைக்கிறேன் இது கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு பாசிவ் ஜெரண்ட். ஏன் வருது? ஜெரண்ட் வரக்கூடிய இடத்துல எனக்கு என்ன வேணும்? ஆக்டிவ் வாய்ஸ் வேண்டாம், எனக்கு எந்த வாய்ஸ் வேணும்? ஜெரண்ட் வரக்கூடிய இடத்துல எனக்கு பாசிவ் வாய்ஸ் வேணும்னா அந்த இடத்துல நான் என்ன போடுவேன்? எந்த போடுவேங்க? V1 ing போடணும், பாசிவும் போடணும். அப்படின்னா அதுக்கு பேரு பாசிவ் ஜெரண்ட். ரொம்ப அழகான கான்செப்ட் இது. டீடைலா போலாம். தனியா பாசிவ் வாய்ஸுக்கு V3 சப்ஜெக்டிவ் இருக்குது. ஆனா V1 ing பாசிவ் போடுவாங்க. ஏன் V1 ing பாசிவ் போடுவாங்கன்னா முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்துடும், அதனால ஜெரண்ட் தான் போட்டாகணும். ஜெரண்ட பாசிவா போடுவாங்க, அதனால பாசிவ் ஜெரண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேண்டாம், நீயா பேசுற மாதிரியே எனக்கு இருக்கு, வேண்டாம். எங்கெங்க எதுலங்க நான் பார்த்தேன் இத? கீழேன்னு விளையாடுறாங்க. ஃப்ரம் பீயிங் ஆக்ட் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுமா? ஆக்ட் மிஸ்யூஸ் பண்ணப்படுமா? ஆக்ட் மிஸ்யூஸ் பண்ணாது. ஆக்ட் மிஸ்யூஸ் பண்ண, அதனால பண்ணப்பட்டதுன்னு பாசிவ் வாய்ஸ் வருதா? அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்காங்க? பீயிங் பிளஸ் V3 போட்டிருக்காங்க. இங்க ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு, ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி பாசிவ் ஜெரண்ட் வந்திருக்கு. சரியா? இதெல்லாம் தனி கிளாஸ் எடுத்தாதான் புரியும், இது வரைக்கும் புரியாது. ஹோம்வொர்க்கு இத முடிச்சு ரீட் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு வந்த உடனே ஃப்ளோ கேட்பேன். ஃப்ளோ அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் எப்படி டிராவல் ஆகுதுன்னு கேட்பேன். சரியா? ஹோம்வொர்க்கு நோட் பண்ணிக்கிறேன். ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளோ